தலை சுற்றல், பித்தம், செரிமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இஞ்சி சட்னி அதை எப்படி செய்கிறதான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். நல்லா தோலை நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குறைவான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியோட கலர் வந்து மஞ்சள் நிறமாக மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி இஞ்சியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இஞ்சியில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் அந்த காரத்தன்மை ரொம்ப இருக்காது. இப்போ நல்லா மஞ்சள் நிறமாக வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி குட்டீஸுங்களுக்கும் சரி வாரத்துக்கு 2 முறை இந்த இஞ்சி சட்னி கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி புழு எல்லாம் இல்லாமல் நல்லா டைஜஷன் ஆகி நல்லா பசி எடுக்கும். இப்போ அதே எண்ணெயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 போல் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாயை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மிளகாய் வந்து இன்னும் இருக்க கருப்பாக மாறிடும். அதனால் நம்ம இந்த மிளகாயை மட்டும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த கடலைப்பருப்பை ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துப்போம். இப்போ இதையும் சேர்த்து நல்ல கலர் மாற வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஏன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த இஞ்சியோட காரத்தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு 2 பத்தை தேங்காயை பொடியை நறுக்கி அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் நல்லா கலர் மாற வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமையும் நம்ம இஞ்சி சட்னி செய்யலாம். அப்படி செஞ்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை வந்து நம்ம உடனடியாக சாப்பிட போகிறோன்னா நீங்கள் இந்த தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை சேர்த்து அரைச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிங்கனாலும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னி வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்னியை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எல்லா விதமான அடைக்கும் இந்த இஞ்சி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஆப்பத்துக்கும் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். கூடவே மிளகாயும் சேர்த்துடலாம். இஞ்சியை வதக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற விட்டுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். புளிப்புத்தன்மை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இட்லி தோசை ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த சட்னியை தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். நம்ம சட்னியை சேர்த்து கொதிக்க விட வேண்டியதில்லை. எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சதுனால கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான இஞ்சி சட்னி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.